ஸோ 2026 பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மலையாளம் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட சம்பவம் அத்தியாயம் 1 அப்படின்ற திரைப்படம் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பதிவு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அது மட்டும் இல்லாத இவரோட ஒய்ஃபுக்கு வந்து கூடிய சீக்கிரமே குழந்தை பிறகு போகுது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல கேரளால இருக்கிற ஒரு காட்டுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா டியூட்டிக்கு ஜாயின் பண்றதுக்காக இவர் வந்துட்டு கிளம்பி போறாரு. ஸோ போன அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றது நடக்குது. அது மட்டும் இல்லாத கேரளா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற ஒரு காட்டுப்பகுதியில பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காப்பாற்றுறதுக்காக நம்ம படத்தோட ஹீரோவோட சேர்த்து ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா போறாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்னு இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா மலையாள இண்டஸ்ட்ரியில வரக்கூடிய படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரில்லர் ஜேனல்லாம் வந்துட்டு பயங்கரமா பண்ணுவாங்க. இந்த படம் சொல்லவே சும்மா தூக்கி சாப்பிட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஃபுல்லாமே காட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரினா அந்த சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்துல காக்கா ஒரு இதுல இருக்கிற ஒரு கோவில பாத்தீங்கன்னா காமிப்பாங்க. சோ அதுக்கான பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றதையும் இதுக்காக இவங்க எல்லாருமே இந்த காட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அருமையா இருந்துச்சு. கேரக்டர் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, படத்துல வர எல்லா கேரக்டருமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவு கனெக்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோட கேரக்டருமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல திரும்ப வர மாதிரியான ஃபீல் கிரியேட் ஆகுது. ஆனா இது வந்து ஒரு டைம் லூப் படம் தான். அந்த ஆங்கிள் பார்க்கும்போது பெருசா எந்த விதத்திலுமே அடி வாங்கல. ஓவரலா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க முடிய ஒரு தரமான த்ரில்லர் படமா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கான ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங்குமே நல்லா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.